வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா A2D நந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்புல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, டிஎம்கேக்கு ஒரு ஃபேவரான ஒரு ஆளாக இருக்காப்புல. பயங்கரமான சிங்சாங்காக இருக்காரு. டிஜிட்டல் கிரியேட்டர் இருக்காங்கல்ல, கண்டென்ட் கிரியேட்டர், அதாவது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல. மொதல் இஃப்ரான்ற ஒரு ப்ராடக்ட்டை பயன்படுத்துனாங்க. அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னொடனே இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு பூம் பண்ணியிருக்காங்க. அதாவது 2K கிட்ஸை பிடிக்கணும். 2K கிட்ஸ் அதிகமாக பார்க்கக்கூடிய சேனல் என்ன அப்படின்னா A2D நந்தா. A2D நந்தா சேனலில் வந்து 2K கிட்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இந்த சோல்ஜர்ஸ் அசம்பிள்ன்ற மாதிரி எப்படி இந்த டிவிகேல வந்து டிவிக்கேன்னு கத்துதில் பைத்தியம், அதே மாதிரி இவங்க நம்ம அறிவார்ந்த சமூகம், நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளாம் டெக்னாலஜி வைஸாக வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே கொஞ்சம் அறிவுள்ள ஒரு சமூகமாக நம்ப வைக்கப்பட்ட ஒரு சோல்ஜர் கூட்டம். ஸோ சோல்ஜர் இப்படி மேலே இருக்க கட்டளைக்கு என்ன வருதோ அதை கேட்டு அப்படியே செய்வாங்க. அது அங்கே இருக்க எத்திக்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. கட்டளை வந்துருச்சு செஞ்சுருவோம். ஸோ இதுதான். அப்போ அது ஒரு ஜாம்பி கூட்டம் தானே. ஸோ நமக்குன்னு ஒரு சுய முடிவு இருக்கணும். ஒரு சில இடங்களில் கள நிலவரம் நமக்கு தான் தெரியும். அவங்க கட்டளை கொடுத்துருவாங்க. ஒரு இடத்துல ஒரு தவறான விஷயமா கூட இருக்கலாம். அந்த இடத்துல கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கணும். எழுப்புனா தான் நியாயம் கிடைக்கும். நியாயம் தர்மம்லாம் கிடையாது. நமக்கு அந்த இடத்துல கட்டளை கொடுத்தது செய்யணும் அப்படின்னா அது ஒரு அடிமைத்தனமான ஒரு ஜாம்பி கூட்டம் தான். அதே தான் A2D சோல்ஜரும் பண்ணுறாங்க. A2D சோல்ஜர் அப்படின்னா A2Dக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று பேசணும் அப்படின்னா அவனுக்கு போய் கடிக்கிறது. எல்லா ஃபாலோவர்ஸும் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் இவனும் பண்ணுறான். ஸோ இப்போ இவனோட ஃபாலோவர்ஸ் இவங்களோட ஃபாலோவர்ஸும் எல்லாருமே ஒரே கேட்டகரியில் தான் வருவானுங்க. அப்போ எல்லாருமே மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தனக்குன்னு ஒரு ஒரு படையை உருவாக்கிக்கிறாங்க. தனக்குன்னு ஒரு டிஜிட்டல் படையை உருவாக்கிக்கிறாங்க. அவன் யார் என்ன எதுக்குன்னே தெரியாது. ஆனால் அவன் மூலயமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஒரு டேட்டாஸ், இவங்கெல்லாம் ஒரு டேட்டாஸ். இந்த டேட்டா பைத்தியங்களை வச்சு தான் நீ வீடியோ பேச போகிறோம். இவங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றது வந்து ட்விட்டர் போனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். A2D நந்தா வந்து முதலமைச்சர் அவர்களை மீட் பண்ணி காரசாரமான விவாதம் இருக்கும், முதல்வன் பட ஸ்டைலில் ஏதாச்சும் ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அப்படி எதுவுமே நடக்கலை. போயிட்டு உங்கள் சின்ன சின்ன கேள்விகள், அதாவது தேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இளைஞர்களுக்கும் தேவையே இல்லாத விஷயத்தை பற்றிலாம் கேட்டிருந்தாப்புல. அதை பற்றி போட்டு ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எலெக்ஷன் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை நாங்கள் நிறைய கேள்வி கேட்டோம், ட்ரக்ஸை பற்றி கேட்டோம், ஜிடிபி பற்றி கேட்டிருந்தோம், இந்த ஃபினான்ஸ் எப்படி ஏறிச்சு இறங்குச்சு, அதோட பாதக சாதகம் இதெல்லாம் நாங்கள் கேட்டோம். அதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணலை. அவங்க ஒரு துண்டு சீட்டு கொடுத்து அதை படிக்க சொல்லி அதில் மட்டும் தான் கேள்வி கேட்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த உண்மையை சொன்னதுக்கு ஒரு சல்யூட்டை போட்டுருவோம். சல்யூட்டை போட்டால் அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ண போறியா அப்படின்னா கிடையவே கிடையாது. இவங்களோட தில்லாலங்கடி வேலை என்னன்றது வந்து நூதன முறையில் விஞ்ஞான ஊழல் பற்றி தெரிஞ்ச கட்சி கூட சப்போர்ட் பண்ண ஒருத்தன் போகிறான்னா அவங்கள பாதி இருக்காது. எள்ளுக்கு போகிற தண்ணி புல்லுக்கும் போகும்ல. ஸோ அந்த அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த நாலேஜ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து தன்னை ஜஸ்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாருங்க இந்த ஃபார்ம் அனுப்புகிறாங்க. அதாவது மெயிலோ ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த மெயிலில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி டியர் நந்தா அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணலாம். அவளுக்கு அழைப்பிதழ் வர கொடுத்ததே இந்த மாதிரி கான்வர்சேஷன் கேட்கலாம், உங்களுடைய பர்சனல் கேள்வி கேட்கலாம், காரசாரமான விவாதமாக இருக்கும். அதாவது இவங்களுக்கு இன்வைட் பண்ணும் போது ஒரு விஷயத்த சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. வந்த பிறகு வேற ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால தான் அவர் விளக்கம் கொடுத்துருந்தாரு. இதை பார்த்தோன்னே அவன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அண்ணன் ஏமாற்றப்பட்டார், அவர் கையை கட்டி போட்டுட்டீங்க, இல்லைனா 1000 கேள்வி கேட்டிருப்பாரு. சரி, இந்த இன்சிடென்ட்ஸில் இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியாமல் கட்டுப்பாட்டில் அவங்க அண்ணனை வச்சுருக்காங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியல. சிட்டிங் சிஎம் வேறு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சாதாரண ஒரு கிரியேட்டர் தான். ஒரு தனியான ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்திக்கிருக்காப்புல. இவர்னாலாம் அவங்க ஒன்றும் போடுங்க முடியாது. ஸோ இது ரீசெண்டாக நல்ல விஷயந்தான். அவர் சொன்னது கேட்குறப்போ அவங்களுடைய சோல்ஜருக்குலாம் எங்கள் அண்ணனை விட்டுருந்தாங்கன்னா நல்லா கட்டுப்பாப்புடா, ஆனால் இப்படி கட்டுப்படுத்திட்டாங்கடா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தேத்திக்கிட்டு இவனுக்கு திருப்பி சிங்சாங்க அடிச்சுட்டு இருப்பாங்க. ஃபாலோவர்ஸை திருப்பி தக்க வச்சுக்கிட்டான். இதுதான் இங்கே நடந்த விஷயம். ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. முதலமைச்சர், சின்ன முதலமைச்சர் இருக்கார்ல, சின்ன முதலமைச்சர்கிட்ட அவர் பேசியிருக்காப்புல. ஸ்போர்ட்ஸை பற்றி கேட்டு ஸ்போர்ட்ஸ் மூலமாக இருக்க இன்கம், எக்கனாமிக்கல் இதை பற்றிலாம் பேசியிருக்காப்புல. இவர் கேட்ட எக்கனாமிக் என்னன்னா, ஸ்போர்ட்ஸில் போனால் சம்பாதிக்க முடியுமா, இதுக்கு பின்னாடி இருக்க பணம் எப்படி சம்பாதிக்கிறது, ஒருத்தவங்க படித்து முடிக்கிறது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது தான். ஸோ ஸ்போர்ட்ஸ்குள்ளே போனால் வேலை கிடைக்குமா, சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்குறாப்புல. இது என்னன்னா, தான் துறையில் அவர் இது நாள் வரைக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்காப்புல. அந்த வேலை வாங்கி கொடுத்ததை ஓப்பனாக சொல்ல முடியாது, அது நல்லா இருக்காதுன்றக்காக இப்படி ஒருத்தவங்க திருப்பி ஒரு துண்டு பேப்பரை கொடுத்து இதை கேள்வியை கேட்குறான்னு கேட்டு விட்டு அப்படி கேட்ட மாதிரி தான் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க.
நந்தா அந்த வீடியோவில் கேட்ட கேள்விக்கும் சிஎம் சொன்ன சின்ன சிஎம் சொன்ன பதிலும் 2 பேரும் ஏதோ சொல்லி வச்சு பேசின மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ பேசாத நந்தா ஏன் சிஎம் ஸ்டாலின் பேசணும்? ஏன்னா எதை நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ அதை பற்றி தான் பேசுகிறான். இப்போ பேசுறதுன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மீட்டிங் போகிறப்போ அப்போ இந்த மீட்டிங்கில் வேறு ட்ரெஸ் போட்டிருக்க, அந்த மீட்டிங்கில் வேறு ட்ரெஸ் போட்டிருக்க, அப்போ இதுவும் நடந்தது வேறு டைமிங்கில். அப்போ மொதல் ரிலீஸ் ஆனது 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ. அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த வீடியோலேயே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. நான் சிஎம்கிட்ட சின்ன சிஎம்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதா? அவர் தான் முக்கியமான ஒரு அடுத்த இளைஞர்களுக்கு முக்கியமான ஆள். இளைஞர்களுக்கு தான் ட்ரக்ஸ் ரொம்ப முக்கியமான சப்ளை ஆகிட்டு இருக்கு. பல பேர் குடியாரனா போதையில் சுற்றிட்டு இருக்காங்க. போதையான இருக்க தமிழ்நாடு சுற்றிட்டு இருக்கு. அப்போ கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் சிஎம்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, சின்ன சிஎம். அவர் தான் அடுத்த சிஎம் ஆக போகிறாரு. அப்போ அவர்கிட்ட தான் நாளைய எதிர்காலத்தை பற்றி கேட்டிருக்கணும். அங்கே ஏன் கேள்வி கேட்கலன்னு இவனோட சோல்ஜர் கேட்க மாட்டான். ஏன்னா எங்கள் அண்ணன் அப்படிலாம் இல்லை, எங்கள் அண்ணனுக்காக என்ன வேணா பண்ணுவோம், எங்கள் அண்ணனே பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் அறிவு இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்களேன், மைன்யூட்டான லெவலில் விஞ்ஞான ஊழல் எப்படி பண்ணணுன்றது ஏ2டிக்கு தெரியும். ஏன்னா தன்னுடைய செடிக்கி ஆப்பை எப்படி வேறத்தையும் பேரில் விற்றுட்டு கடைசி ஆமாங்க என் பேரில் தாங்க மாற்ற வரைக்கும் தான் இங்கே எல்லாருமே புனிதங்க. மாட்டின பிறகு எல்லாருமே திருடைங்க தான். ஸோ இவ்வளோதான் விஷயம். இந்த பேசிக் புரிஞ்சிருச்சுனாலே யாரையுமே நீங்கள் டைஹார்ட்டாக நம்ப மாட்டீங்க. என்னையுமே நீங்கள் முழுசாக நம்பணும்னு நான் சொன்னதே கிடையாது. நான் போகிற போக்கில் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறேன், எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறேன். அதில் இருக்க நல்லது கெட்டதை சொல்லிட்டு இருக்கேன். என் சைட்லேயுமே ஏதோ ஒரு நல்லது கெட்டது இருக்கலாம். அது உங்கள் கண்ணில் எனக்கு பட்டுச்சுன்னா கேளுங்க, தப்பே இல்லை, கேட்குறது தப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருமே பியூராக இருந்துட முடியாது. இப்போ ஏ2டி அந்த குறை சொல்கிறதுக்காக அந்த வீடியோ பேசலை. விஷயம் என்னன்னா, இவ்வளோ ஹானஸ்ட்டாக தன்னை நல்லவன் நிலைநாட்டுக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறேல்ல, அப்போது நீ இந்த விஷயத்த நீ சொல்லியிருக்கணுங்க. உன்னோட சோல்ஜர்ஸை நீ இன்டெலிஜென்ட்டாக வச்சுருக்க, என் சோல்ஜருக்காக தான் நான் வேலை பார்க்குறேன், நான் ஒரு எத்திக்ஸான ஆள், நான் வந்து கொஞ்சம் நியாயமான ஆள் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த சின்னவர்கிட்ட பேசின விஷயத்தையும் நீ பேசியிருக்கணும். அங்கேயும் நான் கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்டிருக்கலாம். அது எப்படி பெரிய சிஎம்கிட்ட கேட்கும் போது தான் இந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருமா? பேசிக்காக யோசிச்சா இளைஞர்களுக்கு சம்மந்தமான, இளைஞர் மேலே முக்கியமான ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் இந்த கேள்வி, ட்ரக்ஸ் சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்குது சார், இவர்கிட்ட பேசினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவருமே ரொம்ப வயசானவரெலாம் கிடையாது, இவரும் டீனேஜ் தாண்டி தான் வந்திருக்காரு. இவருக்கு ஒரு பையன், ஆண் பையன் வேற இருக்காரு, அவர் டீனேஜில் இருக்காரு. அந்த ஆண் பையன் இருக்கார்ல, சின்னவர், அந்த சின்னவரோட ஏஜில் இருக்க பசங்க தான் போதையிலும் கலாச்சாரங்களில் சீரழிஞ்சு சாகுறாங்க. அப்போ கேள்வி வைக்க வேண்டிய இடம் எங்கன்னா இந்த சின்னவர்கிட்ட தான் வச்சிருக்கணும். அங்கே ஹிஹின்னு பேசிட்டு அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனவன் அதை பற்றி எதுவுமே பேசலை. ஆனால் இங்கே சிஎம்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அவர் பழந்துன்னு கொட்டை போட்டவர், அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஃபினான்ஸை பற்றி கேட்குறியா கேளு, நாட்டோட நடப்பை பற்றி கேட்குறியா கேளு, நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதை பற்றி கேட்குறியா கேளு, கரெக்டு. இது வேறு எந்த இப்போ கேள்வி வேணால் கேட்கலாம். அவங்ககிட்ட போய் நான் ட்ரக்ஸை பற்றிலாம் கேட்டேன். அவர் கொடைக்கானலில் போய் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, கூல் சில் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் துபாயில் சில் பண்ணிட்டு இருக்காரு. நீ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த வீடியோ விடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிம்பிளான விஷயம் தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி விட்டுருந்தாங்கன்னா இவனை செஞ்சுருப்பாங்க, இவரானால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியும். ஸோ இவங்களை பொதுவான அவனோட மைண்ட் செட்டில் சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்மளை செஞ்சுருவாங்க, சதைச்சிருவாங்கன்னு பயம். இப்போ ரிசல்ட்டுக்கு அப்புறம், அதாவது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் சொன்னோம்னா, நான் என்னால் நீங்கள் தோற்று போகலை, என்னால் உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை, ஏன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டேன், இதுக்கப்புறம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் இந்த மக்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த வீடியோ போட்டிருக்காப்புல. அப்போ இவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரும் கிடையாது. ஸோ இப்போ நியாயவாதி அப்படின்றப்ப எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதும் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பேசியிருக்கணும். அப்புறம் என்ன நியாயம் பேசுகிற நீ? உனக்கு சேஃப் கேம் தான் ஆடி இருக்கு, அப்போ நீ சேஃபான ஒரு ஆள் தான். பொலிட்டிக்ஸே பேசக்கூடாது அப்படின்னா பேசியிருக்கே கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். சிடிகே அப்படின்னு சொல்லி பல மேட்டர் நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் கொடுத்து நான் எல்லாத்துக்கும் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படிலாம் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருந்தான், இந்த மாதிரி இஃப்ரான் ஒருத்தர் இருந்தான். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு சில சிக்கலில் மாட்டினாங்க, பெரிய பெரிய விஷயங்களில் மாட்டினாங்க. ஆனால் அவங்க யாருமே பாதிக்கப்படலை, இன்னமும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. சரி, ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஆளுங்கட்சியோட தொடர்பில் இருக்காங்க. எம்ஜி பக்கம் யாருமே திரும்ப மாட்டீங்க, ஆனால் எம்ஜி நிரந்தர கொத்தடிமை மாதிரி. ஆனால் போகிற போக்கில் இப்போ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எம்ஜி என்ன டெக் சூப்பர் ஸ்டார் மாதிரி, உண்மையிலேயே டெக் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக விசுவாசமாக இருக்காரு போல். அடுத்த படம் வராமல் போயிரும்ல, ஏன்னா இப்போ யூடியூப்ல வந்து கடைசி வரைக்கும் ஓட்டிகிட்டே இருக்க முடியாது, சினிமாக்குள்ளே போகணுன்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு. அப்போ சினிமாக்காரங்களை பற்றி குறை சொல்ல மாட்டாப்புல. சினிமா இண்டஸ்ட்ரியே கண்ட்ரோல் வச்சிருக்க டிஎம்கே. சரிங்க, ரொம்ப இதை பற்றி பேசுகிறேன்.
சிம்பிளாக சொல்கிறேன். ஏ டு டி நந்தாவோட ஃபாலோவர்ஸ்ட்ட நான் ஒண்ணு கேட்குறேன். நீங்கள் அவர் சொல்கிற டெக் சம்மந்தப்பட்ட விஷயத்த நானுமே பார்ப்பேன். நிறைய விஷயம் எனக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு வந்து இந்த டெக்னிக்கல் அந்த எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் மேலாம் ஆசை அதிகம். இந்த டெக் மேல ரொம்ப ஆசை அதிகம். ஸோ அவர் அழகாக சூப்பராக வீடியோ பண்ணுவாப்புல. ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லுவாப்புல. நல்லாயிருக்கும். அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அது எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் அவனும் ஒரு கயவன் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ட்ரக் மேலே எனக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்குன்னு நினைக்கிற ஒரு ஆள் கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேட்டிருக்கணும். சின்னவட்டெல்லாம் கேட்டிருந்தானா செவச்சு விட்டுருவாரு. இது வேற மாதிரி பாலிடிக்ஸ், சரியா? ஸோ இந்த பாலிடிக்ஸ் மைல்யூட்டா உங்க மண்டையிலையும் இவன் பண்ணிட்டு இருக்கான். ஏ டு டி நந்தா உங்க மேலேயும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். அவரை ஃபாலோ பண்ணுங்க, டை ஹார்ட்டா இருங்க, இன்னமும் 4-5 மில்லியன் ஃபாலோவர்ஸை போங்க, தப்பே கிடையாது. ஏன்னா ஆட்டு மந்தைகள் தான் இங்கே அதிகம். ஆடுகளாகவே இருந்தாலும் கசாப்பு கடைக்கு போறதுக்கு வரைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. எப்பயும் எப்படி பார்த்தாலும் கசாப்பு கடைக்கு போக தான் போறோம். அந்த கசாப்பு கடைக்கு போறதுக்கு முன்னாடி இடைப்பட்ட வாழ்க்கை இருக்குல்ல, அது உனக்கான வாழ்க்கையா இருக்கணும். போற வேறவெல்லாம் அவன் பிச்சு தின்னுட்டு இருக்க கூடாது. இல்லை, ஒருத்தன் முடி எடுக்கிறது, ஒருத்தன் கொம்பு வெட்டுறது, ஒருத்தன் அதை எடுக்கிறது, இதை எடுக்கிறது, காலை வெட்டுறது, சூப் போடுறது, இந்த மாதிரி உங்களை பாதியாக பிச்சு தின்னுட்டு இருக்காங்க. அப்படி திங்க விடாம உங்களோட நீங்க ஆடுதான் ஒரு நாள் பலியாக போறீங்க. அந்த பலியாகிறப்ப அந்த இடைப்பட்ட காலம் தான், டைம் பீரியட் தான் உங்க லைஃப். அந்த லைஃப்பை நீங்க ஒழுங்கா வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்றேன். நான் பேசுறது அந்த குட்டி குஞ்சான்ஸ்க்கெல்லாம் புரியுமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். ஒரு சில ஆட்கள் அவங்களோட பேரண்ட்ஸ் பார்ப்பாங்கல்ல, வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவங்களோட பையங்க எல்லாம் அந்த குட்டி குஞ்சான்ஸாக இருப்பானுங்க. அவனுக்குலாம் சொல்லுங்கள். நான் இப்போ ஏ டு டி நந்தானுக்காக சொல்லலை, எம்ஜிக்காகவும் சொல்கிறேன், மதன் கௌரிக்காகவும் சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஜேகே தமிழ், இந்த மாதிரி நிறைய பசங்க இருக்கானுங்க. இன்னும் நிறைய ஃபிட்னஸ் பேசுகிறவங்க. இவங்க எல்லாம் ஒரே டீமாக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரே டீமாக இருப்பாங்க. ஆனால் இவனுங்க ஃபுல்லாக எங்கே பார்த்தீங்கன்னா டிஎம்கே அந்த டெக் சம்மந்தப்பட்ட டீம் இருக்கும்ல, டிஜிட்டலுக்கு அந்த டீம், அந்த டிஜிட்டல் டீமோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருப்பாங்க. அதனால தான் இவங்க சஸ்டெயின் ஆகிறாங்க. இந்த லைம்லைட்டில் சினிமாவில் லைம்லைட்டில் ஜொலிக்கணும்னாலும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் அல்கோரிதத்தில் ஜொலிக்கணும்னாலும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒன்றத்துக்குமே உதவாதவனுக்கு மில்லியன்ஸில் ஃபாலோவர்ஸ் இருக்கும். இன்ஃபர்மேஷன் சொல்கிறவன் ரொம்ப கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பான். இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு, அதாவது இன்ஃபர்மேஷன்னா என்னன்னே தெரியாத ஆட்கள் தான் அதிகம், முட்டாள்கள் தான் அதிகம். அதனால தான் அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொன்னாலும், முட்டாள்களாக ஆக்கி அவங்கள முட்டாள்களாகவே வச்சுக்கிட்டு இருக்க ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அந்த பாலிடிக்ஸ் மைல்யூட்டாக அவங்கள மண்டைகளை அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான டூலாக இருக்கிறதே இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? ஏதோ ஒரு கட்சிக்காரன் ஏதோ ஒன்று பண்ணுறான், ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது. இவனுங்களும் போகிற போக்கில் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே உங்களை தக்க வச்சுக்கிட்டு உங்கள் மூலியமாக பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ வியூஸ் கொடுத்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கொடுத்தனால தான் தனி கம்பெனி கட்டினான். நீங்கள் யாருமே அவனை கண்டுக்காம விட்டுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் யூடியூப்லேயே படத்தை ஓட்டிகிட்டு இருப்பான். கம்பெனிலாம் நடத்திருக்க முடியாது, அவ்வளோ இன்கம் வந்திருக்காது. அப்போ அவ்வளோ இன்கம் கொடுத்தது யார்? நீங்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்றது உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு தேவையான உண்மையான விஷயங்கள் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாதக பாதங்கள், இந்த பொருளில் இவ்வளோ ப்ராடக்ட் ஃபேக் இருக்குது, இந்த ஆப்பில் ஃபேக் இருக்குது அப்படின்ற விஷயத்தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் பேசிக்காக நீங்களே சுய அறிவோடு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கே தெரியும்னு சொல்கிறேன். புரியுதா? அந்த விஷயம் அவ்வளோ பெரிய விஷயமா பார்த்து இவனை வந்து பெரிய அளவு புனிதன்னு நம்பிடாதீங்க. அவன் பண்ணுற பாலிடிக்ஸ் மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன தப்புகளை தான் சொல்கிறானே தவிர மேட்ரிக்ஸை பற்றி பேசவே மாட்டான். அதாவது இந்த அல்கரிதம் தப்பாக இருக்குது, இந்த அல்கரிதம் மூலிமா பயனடைகிறவங்களாம் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். நிறைய பேருக்கு மேட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சிடும். தெரிஞ்சக்கப்புறமும் அந்த மேட்ரிக்ஸை எதிர்த்து நின்னோம்னா என்ன ஆகுன்றது நிலைமை நிறையா பேர் எவிடன்ஸ் இருக்காங்க. ஏன்னா உண்மைக்கு பக்கமும் அது மக்கள் பக்கமும் நிற்கும் போது அதோட பாதிப்பு எப்படி இருக்குன்றது இவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். ஏன்னா திங்க் பண்ணி தானே இவ்வளோ பேரை அடிமையாக்கி வச்சு முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. திங்க் பண்ணாமல் ஒருத்தனை முட்டாள் கூட்டத்தை உருவாக்க முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும். அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னை சுயநலமாக புரிஞ்சுக்கிட்டு இதன் மூலயமா நாம் எப்படி ஆதாயம் அடைகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போகிற ஆட்கள் தான் இங்கே அதிகம். 99% அப்படி தான் இருக்காங்க. அப்படி இருக்க இன்ஃப்ளூயன்சர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு டை ஹார்ட்டாக இருக்கீங்க, அவங்களுக்கு லாயல்ட்டியாக இருக்கீங்க. ஆனால் அவனுங்க உங்களை யாருக்குமே லாயல்ட்டியாக இல்லை, அவனுங்களுக்கு தான் லாயல்ட்டியாக இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ப்ரோ இப்போ நீ மட்டும் என்ன ப்ரோ அப்படியா ப்ரோ, நீ என்னை எப்படியோ எடுத்துக்கோ, என்னையும் நானும் சுயநலமாக தான் இருக்கேன். என்ன சுயநலமாக இருக்கேன் அப்படின்னா, தப்பாக போயிட்டு இருக்க இந்த உலகம் சரியாக போகணும், அந்த சரியான உலகத்தில் நான் சரியாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது ஒரு சுயநலம் தானே. ஸோ அந்த சுயநலம் தான் எனக்கு இருக்குது. தேவையில்லாத விஷயத்துக்காகவும் தேவையில்லாத ப்ராப்ளத்துக்காகவும் மக்களும் தன் ஆற்றலையும் தன் உயிரையும் தன் வாழ்க்கையும் இழந்துட்டு இருக்காங்கன்றது என் கண்ணு முன்னாடியே தெரியுது. அது நடக்க தேவையில்லை அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சட்டிலாக ரொம்ப கோவப்படாமல் இவங்களை பற்றி ரொம்ப அக்ரெசிவாகவும் பேசலை. அவ்வளோ அக்ரெசிவாக பேசுகிற அளவுக்கு இவங்க அவ்வளோ பெரிய தப்பும் பண்ணலை. ஆனால்
அவங்க பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு சரியான பாதையை காட்ட வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அதை அவங்க தவறிட்டு இருக்காங்க. அதனோட விளைவை இவங்க கூடிய விரைவில் சந்திப்பாங்க. அவங்க சந்திக்க மாட்டாங்க, அவங்களோட ஃபாலோவர்ஸ் சந்திப்பாங்க. ஏன்னா இவங்களாம் எஸ் ஆயிடுவாங்க. காசு நிறையா வந்துருச்சுன்னா தன்னை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணிப்பாங்க. காசு இல்லாத நம்ம வெறும் சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். நம்ம வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணும் கடைசி. Who is this guy?